கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தர் வீட்டு கடன் வாங்கியிருந்தாருன்னா, அவர் 20 வருஷத்துக்கு கட்டிக்கிட்டு இருக்காருன்னா, அவருக்கு மாத இஎம்ஐ 3100 குறையுதான். எஃப்டிக்கு வட்டி குறைய தான் செய்யும். ஆனால் அது புதுசாக போடுற எஃப்டிக்கு தான் ஏற்கனவே போட்டிருக்க எஃப்டிக்கு என்ன டேர்முக்கு என்ன ரேட்டுக்கு ஒத்துக்கிட்டாங்களோ அது கொடுப்பாங்க. ஏங்க இவ்வளோ சம்பாரிச்சார், வாடகை வீட்டில் தான் இருக்காருன்னா, ஆமாங்க, அவர் அப்போ நினச்சார் வீடு கட்டுறதை விட அந்த பணத்தை பேங்க்கில் போட்டு வட்டுற வட்டியில் நம்ம வாடகை கொடுத்துலான்னு நினச்சாரு. அவருக்கு எவ்வளோ வட்டி வருதுன்னு கேட்டேன். 25,000ன்னாரு. எவ்வளோ வாடகைன்னா? இப்போ 35,000 வாடகைக்கு இருக்கிறாரு. இந்திய ரிசர்வ் வங்கி ரெப்போ வட்டி விகிதத்தை தொடர்ந்து 3வது முறையாக குறைச்சிருக்கு. அது யாருக்கெல்லாம் லாபம்? இப்போது வீட்டுக்கடன் வாங்கியிருக்கிறவங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன என்பது குறித்து பொருளாதார நிபுணர் டாக்டர் சோமவல்லியப்பன் அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம். வணக்கம் சார், கடந்த ஜூன் 6ஆம் தேதி 3வது முறையாக ரெப்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி குறைச்சிருக்கு. ரெப்போ விகிதம்னா என்ன சார்? இந்தியாவில் இருக்கிற எல்லா வங்கிகளும் ரிசர்வ் வங்கியால் கட்டுப்படுத்தப்படுற வங்கி. இந்த வங்கிகள் என்ன பண்ணுறாங்க? பொதுமக்கள்கிட்ட பணத்தை வாங்குகிறாங்க, கார்ப்பரேட்டிட்ட வாங்குகிறாங்க. யார் யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட வாங்குகிறாங்க. யாருக்கெல்லாம் பணம் வேணுமோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இவங்க பணத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற பிஸ்னஸில் இருக்கிறது தான் பேங்க்கு. இருக்கிறவங்கள்ட்ட வாங்கி அவங்களுக்கு ஒரு வட்டி கொடுக்குறது, இல்லாதவங்களுக்கு கடனை கொடுத்துட்டு அவங்கள்ட்ட வட்டியை வாங்கிக்கிறது. இந்த அவங்க கொடுக்குற வட்டிக்கும் அவங்க பெறுகிற வட்டிக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸை நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் சொல்லுவாங்க. என்ஐஎம் ஷார்ட்டாக. அதான் அவங்களுடைய லாபம். செலவு போக அவங்களுடைய லாபம். அப்போது இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, என்ன வட்டிக்கு அவங்களுக்கு பணம் கிடைக்குது. இன்னொன்று என்ன வட்டிக்கு அவங்க பணத்தை கொடுக்குறாங்க. இப்போ 2மே சந்தைக்கிட்ட விட்டுட்டோம்னா ஆபத்தாக போயிடும். ஒரு நாட்டில் யாராவது பெரிய லெவலில் பணத்தை வாங்கி அதை திருப்பி கொடுக்காம எல்லாம் போகிற பொழுது ஒரு வங்கியே கவுந்து போச்சுன்னா சாதாரண மக்கள் கொடுத்த பணமெல்லாம் கெட்டு போயிடும். அதனால ரிசர்வ் வங்கி சில கட்டுப்பாடுகள்லாம் வச்சுருக்காங்க. அதில் 2 முக்கியமான கட்டுப்பாடு. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை ரிசர்வ் வங்கிக்கிட்ட ஒவ்வொரு வங்கியும் கொடுத்து வச்சிடணும். அதுக்கு ரிசர்வ் வங்கி ஒரு சின்ன வட்டி கொடுக்கும். அப்போ நீங்கள் 100 ரூபா மார்க்கெட்லேருந்து டெபாசிட் பிடிச்சிங்கன்னா நீங்கள் 100 ரூபாயும் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வட்டி விட முடியாது. எல்லா வங்கியும் ஒரு குறிப்பிட்ட தொகையை ரிசர்வ் வங்கிகிட்ட கொடுத்து வச்சிடணும். அவங்க கொடுக்குற அளவுக்கு தான் அதை அவங்க அலோவ் பண்ணுறாங்க. இது அப்போ அந்த வட்டி அவங்க ரிசர்வ் வங்கி கொடுக்குற வட்டி ரொம்ப கம்மி. அது தவிர நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் நீங்கள் ஓரளவுக்கு பணத்தை கேஷு ரிசர்வாக வச்சுக்கணும். அதாவது ரிசர்வ் வங்கியோட பாண்டாக வச்சுக்கணும். இது மாதிரிலாம் சில கட்டுப்பாடுகள் இருக்கிற போது ஒரு 100 ரூபா வச்சுருக்கிற வங்கி ஒரு 35 ரூபா 40 ரூபாயை ரிசர்வ் வங்கி கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிட்டு 60 ரூபாயை தான் வச்சு தான் அவங்க பண்ணுறாங்க. ஏதாவது தப்பிதம் வந்தால் கூட அந்த 60 ரூபாயில் இந்த ரிசர்வ் வங்கிகிட்ட கொடுத்து வச்சுருக்க பணத்துலேருந்து அதை காப்பாற்றிக்கலாம். அவ்வளோ மொத்தமாக அவங்க தொலைச்சிட மாட்டாங்க, எல்லா பணத்தையும் தொலைச்சிட மாட்டாங்க. அதனால் அப்பா அம்மா கொஞ்சம் பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு உனக்கு தேவைப்படுற போது தரேன் நீ போடான்னு சம்பள பணத்தில் அப்பா அம்மா கட்டாயப்படுத்தி வாங்கி அவனுக்காக சேர்த்து வச்சுட்டே வர்றது, அவனுக்கு பிரச்சனைனா கொடுக்குறதுங்கிற மாதிரி. அந்த மாதிரி ரிசர்வ் வங்கிக்கிட்ட கொடுத்து வைக்கிற பணத்தையே இவங்களுக்கு தேவைன்னா ஒரு அர்ஜென்ட்டுக்கு நான் உன்ட்ட தான் கொடுத்து வச்சேன், ஆனால் எனக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்படுது தா அப்படின்னா ரிசர்வ் வங்கி இன்னும் கூடுதல் வட்டி போட்டு அதை திருப்பி கேட்பான். நீ இன்னும் அதிகமாக வேணும்னா நீ எனக்கு கூட வட்டிக்கு என்கிட்ட வாங்கிக்க. நீ கொடுத்து வைக்கிற பணத்துக்கு நான் இவ்வளோ தான் தருவேன், ஆனால் நீ அந்த பணத்துலேருந்து திருப்பி கட்டினா உன்ட்ட கூட வட்டி கேட்பேன்ற மாதிரிலாம் ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம், அதை விட்டுறலாம். இப்போது இந்த மாதிரி ரிசர்வ் வங்கி அந்த வட்டி சார்ஜ் பண்ணுறாங்கல்ல சாதாரண வங்கிகளை, அந்த வட்டிக்கு பேர் தான் ரிப்போ ரேட். அவங்க பணத்தை கொடுத்து வச்சா அவங்களுக்கு கிடைக்கிறது ரிப்போ ரேட்டு. ரிவர்ஸ் ரிப்போ ரேட்டுங்கிறது அவங்க திருப்பி கேட்குற போது கொடுக்குறது. ஸோ அந்த ரிப்போ ரேட்டுங்கிறது தான் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஆகிடுது பேங்க்குகளுக்கு. அவங்களுக்கு அந்த ஃபண்டை முதல்ல 7% இருந்தது, 6.5% இருந்தது, அப்புறம் 6.25 ஆச்சு, 6 ஆச்சு. இந்த ஜூன் மாதம் 5.5% ஆகிட்டாங்க. அப்போது ஒரு ஆண்டுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 9 மாதத்துலேருந்து 12 மாதத்துக்கு முன்னாடி ரிசர்வ் வங்கி சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருந்த வட்டி 6.5%. இப்போ ஜூன் 6ஆம் தேதிக்கு பிறகு வங்கிகளை ரிசர்வ் வங்கி சார்ஜ் பண்ணுற வட்டி 5.5%. அப்போது 5.5% வட்டிக்கு பணம் கிடைக்கிது வங்கிகளுக்கு. அப்போது 6.5க்கு வாங்கிட்டு 5.5 ஆச்சுன்னா உனக்கு 1% குறைஞ்சி போச்சுல்ல. நீ அந்த 1% நீயே முழுக்க எடுத்துக்காமல் வங்கியே நீ உங்ககிட்ட கடன் வாங்குறவங்களுக்கும் நீயே வட்டியை குறைச்சிட்டு நான் உனக்கு குறைச்ச மாதிரி. அப்படிங்கிற போது இப்போ நம்ம பொதுமக்கள் வாங்கியிருக்கிற கடனுக்கெல்லாம்
5.5 6.5 இருக்காது. அவங்கவுங்க வாங்கின கடனை பொறுத்து வீட்டு வட்டி கடன்னா 8.5% இருக்கும், வண்டி கடன்னா 9 10.5 இருக்கலாம், பர்சனல் லோன் கொஞ்சம் கூட இருக்கலாம். ரிசர்வ் வங்கி என்ன சொல்லியிருக்காங்க, குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து ஆட்டோமொபைல்ஸ் வாகன கடன்கள், தங்கத்தின் மீதான கடன், வீட்டு கடன், இந்த 3 கடனுக்கும் அக்டோபர் 2019 இந்த நடைமுறையை கொண்டாண்டாங்க. எப்போயெல்லாம் ரிசர்வ் வங்கி குறைக்குதோ அதை நீங்கள் உடனடியாகவோ அல்லது குறைஞ்சபட்சம் 3 மாதங்களுக்குள்ளாகவோ, ஏன்னா அடுத்த முறை ரிசர்வ் வங்கி மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வட்டி மாற்றத்தை நடைமுறைப்படுத்திடணும். இப்போ நீங்கள் கவனிச்சுப்பீங்க, நான் மாற்றம்னு சொன்னேன். ரிசர்வ் வங்கி எப்படி குறைக்குமோ அதுபோல் சமயத்தில் ஏற்றிக்கிட்டே போகும். ரிசர்வ் வங்கி இந்த ரெப்போ ரேட் விகிதத்தை வந்து குறைக்கிறது மட்டும்தானா, இல்லை வங்கிகளுக்கு வந்து அவங்க வேறு ஏதாச்சும் அறிவிப்புகள் இருக்கா? அவங்க ரிப்போ ரேட்டு குறைக்கிறது கூட்டுறது ரெண்டும் நம்ம சொன்னோம். அது தவிர நான் சொன்னேன் இல்லையா, பணத்தை கொடுத்து வைக்கணும் வங்கிகள் அப்படின்னு சொல்லி. பணம் வந்து இப்போ நாட்டில் ரொம்ப புழக்கம் இருக்குது, விலைவாசி அதிகமாகிடுச்சுன்னா ரிசர்வ் வங்கி என்ன பண்ணுவாங்க, நிறைய பணம் இந்த வங்கிகள் கையில் இருக்குது, அவங்க இஷ்டத்துக்கு கடன் கொடுத்துட்ருக்குறாங்க, விலைவாசி ஏறிட்டே போகுது. அதனால் நம்ம இப்போ நிறைய டிமாண்ட் இருந்துன்னு வச்சுங்க, 2 வீலருக்கு பயங்கரமாக டிமாண்ட் இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க, இப்போ இன்றைக்கி டெலிவரி கொடுக்க முடியலங்க, 1 மாதம் ஆகுங்க, 2 மாதம் ஆகும்னா அவங்க மார்க்கெட்டிங்கில் யோசிப்பாங்க, வண்டிக்கு செம்ம டிமாண்ட் இருக்குது, நம்மளால் கொடுக்க முடியல, ஸோ வண்டி விலையை கொஞ்சம் ஏற்று, இவ்வளோ டிமாண்ட் இருக்கிறதுனால அது என்ன விலை ஏற்றினாலும் விற்றுரும், அப்போது விலைவாசி உயரும். டிமாண்டு அதிகமாக இருந்து சப்ளை கம்மியாக இருந்தால் விலைவாசி உயரும். என்னங்க வண்டியெல்லாம் வந்த வண்டியெலாம் நின்றுட்டே இருக்குது, யார்டில் நிற்கிது, ஒன்றும் விற்கலை, என்கொயரியே இல்லைங்க அப்படின்னா, சரி டிஸ்கவுண்ட் போடு, விலையை குறைச்சிடு, அப்போ வந்து வாங்குவாங்க. விலை குறைச்சிருக்கோன்னு கூவுனாங்கன்னா கொஞ்சம் பேர் வாங்க வருவான். அப்போது விலை குறைஞ்சா டிமாண்ட் அதிகப்படுத்துறதுக்கு விலையை குறைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கிறதுனால, அதே மாதிரி ரிசர்வ் நீங்கள் என்ன பண்ணுவாங்க, வங்கிகள்கிட்ட நிறைய பணம் இருந்தால் இஷ்டத்துக்கு கடன் கொடுக்குறான், குறை அப்படின்னா, கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு ஒன்று நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நீங்கள் வச்சுருக்க பணத்தில் இவ்வளோ பணத்தை பத்திரமா வச்சுக்கணும், உள்ளே கொடுத்துருங்கன்னு, அந்த பணத்தை நான் அதிகமாக்கிடுவேன். நீ கையில் வச்சுருக்கிறதுலேருந்து இப்போ நம்ம வெளியில் போயில எவ்வளோ பணம் வச்சுருக்கேன், 5000 ரூபா பர்ஸில் இருக்குது, 1000 ரூபா வச்சுட்டு போ, 4000 ரூபா செலவழிச்சா போதும், வேணா கையில் நான் அனுப்புகிறேன் உனக்கு அப்படின்றோம். இப்போது ரொம்ப ஓவராக செலவழிக்கிறான் தெரிஞ்சால் என்ன சொல்லுவோம், 3000 ரூபா எடுத்துன்னு போதும், 2000 ரூபா வச்சுட்டு போவோம் இல்லையா. அந்த மாதிரி அப்பா அம்மா கண்ட்ரோல் மாதிரி ரிசர்வ் வங்கி வங்கிகளிடம் இருக்கக்கூடிய பணத்தை கேஷ் ரிசர்வ் ரேஷியோவை அதில் வந்து மாற்றங்கள் செய்வாங்க, கூட்டுவாங்க, குறைப்பாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பொருளாதார வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்காக கேஷ் ரிசர்வ் ரேஷியோ 4% இருந்தது இது வரைக்கும். இந்த ஜூன் 6ஆம் தேதி அறிவித்த போது ஜம்போ ரேட் கட்டு தவிர சிஆர்ஆரை 1% கம்மி பண்ணுறேன்ட்டாங்க. 1%, 4லேருந்து 3 ஆக்கிட்டாங்க. ஆனால் அந்த 1%ம் உடனடியாக எஃபெக்ட் வராது. செப்டம்பர் 6ஆம் தேதி ஒன்று, அதுக்கப்புறம் நவம்பர் 1ஆம் தேதி, நவம்பர் 9ஆம் தேதின்னு 4% மாற்றுறாங்க. இந்த எல்லாம் பண்ணாங்கன்னா நவம்பர் 9ஆம் தேதி வங்கிகளிடம் இருக்கிற மொத்த தொகை இப்போ இருக்கிற தொகையை போல் 25 லட்சம் கோடி ரூபா அதிகமாக இருக்குமா கையில், பர்ஸ்லேருந்து அப்பா கொடுத்துறாரு, இன்னும் கொஞ்சம் பணத்தை எடுத்துன்னு போடா வெளியிலன்னு, அந்த மாதிரி 25 லட்சம் கோடி அதிகமாகிடும். அப்போது பணமும் நிறைய இருக்கும், வட்டி விகிதமும் குறைஞ்சிருக்கும்னா ஏகப்பட்ட கிரெடிட் க்ரோத் இருக்கும். கிரெடிட் க்ரோத் இருந்தால் பிஸ்னஸ் க்ரோத் இருக்கும், எக்கனாமிக் க்ரோத் இருக்கும். சார், வங்கிகள் ஒரு வேளை குறைக்கலைன்னா கடன் வாங்கினவங்க என்ன சார் பண்ணணும்? வங்கிகள் குறைக்கலைன்னா கடன் வாங்கினவங்க வங்கியில் கேட்கணும், குறைச்சிருவாங்க. இல்லைன்னா ரிசர்வ் வங்கிக்கு எழுதணும், அவங்க தான் சூப்பர்வைசர், அவங்களுக்கு அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும். பெரும்பாலும் குறைச்சிட்றாங்க. ஸோ அதில் 2 வகை இருக்குது. ஒன்று வந்து இப்போ நம்ம கடன் வாங்குற பொழுதே முதலில் அந்த ஆப்ஷன் நிறைய இருந்தது, இப்போ அந்த ஆப்ஷன் இருந்தால் கூட நிறைய பேர் பயன்படுத்துறதில்ல. அது ஒன்றுக்கு பேர் ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இன்னொன்று வந்து ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்னால் ரிசர்வ் வங்கி ஏற்றுறான் இறக்குறான், எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்கள் கடன் வாங்கிட்டீங்கன்னா அதுதான் பெரிய இன்ஸ்டியூஷன்ஸுக்கெலாம் கொடுக்குற கடன், பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்குற போது 10 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்படின்னா அப்போ வந்து இந்த ஃப்ளோட்டிங் ரேட்டை வச்சு மாற்றிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. நீ கடன் கொடுக்க போதே ஒரு முடிவு பண்ணிக்குவாங்க, 8%, 10%ன்னு. இடையில் ரிசர்வ் வங்கி எத்தனை முறை மாற்றினாலும் மாற்றிக்க மாட்டாங்க, குறைச்சாலும் குறைக்க மாட்டாங்க, ஏற்றினாலும் ஏற்ற மாட்டாங்க. அதுக்கு பேர் வந்து ஃபிக்ஸட் ரேட் இன்ட்ரெஸ்ட். இது வந்து நம்ம இப்போ பார்க்குறது வந்து பெரும்பாலும் ஃப்ளோட்டிங் ரேட் இன்ட்ரெஸ்ட். ஃப்ளோட்டிங்னா தண்ணி அதிகமாக இருந்தால் பந்து மேலே மிதக்கும், தண்ணி இறங்கினா பந்து கீழே இறங்கிடும் இல்லையா, உயரம். அது மாதிரி ரிசர்வ் வங்கி வட்டியை அதிகரித்தாங்கன்னா கடன் வாங்கினவங்களுக்கும் வட்டி அதிகரிக்கும், ரிசர்வ் வங்கி வட்டியை குறைச்சாங்கன்னா கடன் வாங்கினவங்களுக்கும் வட்டி குறையும். அதுக்கு பேர் தான் ஃப்ளோட்டிங் ரேட் இன்ட்ரெஸ்ட்டு. பெரும்பாலான வங்கிகள் வந்து ஃபிக்ஸட் ரேட் இன்ட்ரெஸ்ட்டில் கொடுக்குறதுக்கு தயங்குவாங்க. ரொம்ப கட்டாயப்படுத்தி கேட்டால் நடப்பில் இருக்கிற வட்டியோட கூட வச்சே கொடுத்துருவாங்க. ரிசர்வ் வங்கி ஏற்றிட்டா கூட நமக்கு காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அதிகமாகிடும், ஆனால் இவன் பழைய ரேட்டில் தான் தர்றம்மா அப்படின்னு சொல்லிட்டு அது முன்கூட்டியே ஒரு எச்சரிக்கையாக பண்ணிவிடுவாங்க. அதனால் ஃபிக்ஸட் ரேட் பெரும்பாலும் நடைமுறையில்
குறைவு, ரொம்ப குறைவு. பெரிய நிறுவனங்களுக்கு தான் அது இருக்குது. அதனால இப்போது ரிசர்வ் வங்கி வந்து ஃப்ளோட்டிங் ரேட்டை நீங்கள் குறைக்கணும்னு சொல்லி கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. குறைக்கலைன்னா அதற்கு பொறுப்பு வந்து ரிசர்வ் வங்கி தான் நடவடிக்கை எடுப்பாங்க. அங்கே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இப்போது இந்த 1% குறைஞ்சிருக்குங்கிறது இப்போதைக்கு ரிசர்வ் வங்கி செய்திருக்கிற அறிவிப்பு. தொடர்ச்சியாக 3 காலாண்டுகளில் ஒவ்வொரு 3 மந்த்ஸும் 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ், அதை பேசிஸ் பாயிண்ட்ஸும்பாங்க. 0.25% வட்டி என்பதை பேசிஸ் பாயிண்ட்ஸு. என்ன சில எல்லா சமயமே கால்னு பண்ணாமல் 10 பேசிஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் கூட சமயத்தில் கூட்டுறது குறைக்கிறது உண்டு. ஒரு நாம்கே வாஸ்க்காக ஒரு பேரளவில் பண்ணுறது. இப்போ பண்ணியிருக்கிறது வந்து ஜம்போ கட்டுன்னு சொல்கிறாங்க. ஜம்போ சர்க்கஸ் சொல்கிறோன்னா பெருசுன்னு. அது மாதிரி இப்போயும் 0.25% தான் குறைப்பாங்கன்னு பார்த்தா, என்னடா 2.25% குறைச்சாங்க, இன்னமாக குறைப்பாங்கங்கிற போது டபக்குன்னு 0.5% குறைச்சிட்டாங்க. அப்போது சமீபத்தில் வந்து 1% குறைந்திருப்பது என்பது ஒரு கணிசமான கட். கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தர் வீட்டுக்கடன் வாங்கியிருந்தாருன்னா, அவர் 20 வருஷத்துக்கு கட்டிக்கிட்டு இருக்காருன்னா, அவருக்கு மாத இஎம்ஐ 3500 குறையுதான். இதே 1%ங்கிறது 20 வருஷத்துக்கும் அவருக்கு நீடிச்சதுன்னா கிட்டத்தட்ட 7.84 லட்சம், 7.25 லட்சம் ரூபா கிட்டத்தட்ட அவருக்கு வந்து வட்டி குறையுங்கிறாங்க. ஏன்னா வட்டி தான் வந்து வாங்குகிற கடனில், நீண்டகால கடன்களில் பெருந்தொகையாக திரும்ப செலுத்தப்படுது. அது 1%லாம் குறைகிற போது அது கணிசமான வாய்ப்பு. இப்படி தொடர்ச்சியாக வந்து குறைக்கப்படுறப்போ நாட்டினுடைய பொருளாதாரத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வந்து ஏற்படும் சார்? இப்போது பொருளாதாரம் வந்து இதால் மாறும். பொருளாதாரத்தால் தான் இது மாறுது. இது வந்து இங்கேருந்து இங்கே ஒரு சி, இங்கேருந்து இந்த சி, இது ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. இதால் அது, அதால் இதுங்கிற மாதிரி விக்ஷியஸ் சைக்கிள்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, இப்போ இவங்க வட்டி விகிதத்தை ஏன் குறைச்சாங்க திடீர்னு, ஏன் முன்னாடியே குறைச்சிருக்கலாமே, இப்போ ஏன் குறைக்கிறாங்க அப்படின்னா, இப்போதைக்கு நாட்டில் பணவீக்கம் கட்டுப்பாட்டுக்குள்ளார வந்துருச்சு. இப்போதைக்கு வந்து ஒரு பல ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு, இந்த கட்டே வந்து 3 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு குறைந்த ரிப்போ ரேட் 5.5%ங்கிறது பல ஆண்டுகளாக இல்லாத அளவிற்கு பணவீக்கம் இப்போ குறைஞ்சிருக்கு. இப்போ பணவீக்கம் குறைஞ்சிருக்குன்னா விலைவாசிங்கிறது அவங்க ஒரு பேஸ்கெட் வச்சுருக்காங்க. இந்த குறிப்பிட்ட பொருள்லாம் முதல்ல என்ன விலை, இப்போ என்ன விலை, அது விலை உயர்கிற வேகம் என்ன, விலை உயர்ந்துக்கிட்டு தான் இருக்குது, அந்த வேகம் குறைஞ்சிருக்கு. வண்டி ஓடிக்கிட்டே இருக்குது. வண்டி முதல்ல 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருந்தது, இப்போ 40 போகுதுன்னா குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். வண்டி போயிட்டு தானே இருக்குது. குறையுதுன்னீங்கன்னா வண்டி ரிவர்ஸ் போகலை, ஃபார்வேர்டு தான் போகுது. 40 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது, முன்னாடி 60 போச்சு. விலைவாசி ஏறிட்டு தான் இருக்குது, வேகம் குறைஞ்சிருக்கு. அதனால என்ன பண்ணுவாங்க, வேகம் குறையிற பொழுதெல்லாம் விலைவாசி ரொம்ப குறைஞ்சிதுன்னா இவங்க வட்டி விகிதத்தையும் குறைப்பாங்க. அப்போ வட்டி விகிதத்தை குறைக்கிற போது என்ன ஆகும், இப்போ 1%லாம் குறைஞ்சிருச்சுன்னா இப்போ வாங்குகிற லோனுக்கெல்லாம் வட்டி கம்மி, இஎம்ஐ கம்மி. 20 லட்சம் கடன் வாங்குறவர் தைரியமாக 25 லட்சம் கடன் வாங்குவார். சின்ன வண்டி வாங்குறவர் பெரிய வண்டி வாங்குவார். இப்போ 20 வருஷத்தை திருப்பி கட்டலான்னு நினைக்கிறவர் 15 வருஷத்தை திருப்பி கட்டலான்னு நினைப்பார். அப்போ மக்கள் கையில் அந்த பணம் உபரியாக இருக்கிற போது அவங்க தைரியமாக செலவழிப்பாங்க. தைரியமாக செலவழித்தாங்கன்னா வியாபாரம் பெருகும், வேலைவாய்ப்பு பெருகும், திரும்ப வந்து அது அரசாங்கத்துக்கு வரியாக வரும், நிறுவனங்களுக்கு லாபமாக வரும், அது சம்பளமாக போகும், சம்பளத்தை திருப்பி செலவழிப்பாங்க, அதனால திருப்பி தொழில் பெருகும். அப்போது மல்டிப்ளையர் எஃபெக்ட்டுங்கிற முறையில் ஒன்றால் ஒன்று என்கிற சக்கரம், பொருளாதார சக்கரம் வேகமாக சுற்றும். இப்போ உலகத்தில் வந்து பல இடங்களில் பொருளாதாரம் சுணக்கம் வந்துடுமோங்கிற ஒரு பயம் இருக்குது. இப்போ அமெரிக்காவில் ஒரு கலகம் முடிஞ்சுது, ட்ரம்ப் ஜெயித்த உடனே டேரிஃப் போட்டார். அந்த கலகம் ஓரளவுக்கு அடங்குச்சுன்னு பார்த்தா இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ் அங்கே இங்கேயெல்லாம் அவங்கள ஆளுங்களை வெளியில் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு பெரிய கலட்டாக ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் வந்து ஒரு உலக பொருளாதாரத்தில் சிக்கல்கள். அப்படி இருக்கிற பொழுது நம்மளால் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது, ஏற்கனவே டேரிஃப் எல்லாம் இருக்குது. அப்போ உள்நாட்டு கன்சம்ஷனை நம்ம விட்டுறக்கூடாது. இங்கே நுகர்வு நல்லா இருக்கணும். இங்கே வந்து எல்லோரும் வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், சட்டை வாங்கணும், சாப்பிடணும், சினிமாவுக்கு போகணும், கரண்ட் உபயோகப்படுத்தணும்னா விலைவாசி கொஞ்சம் கட்டுப்பாட்டில் இருந்தால், அப்போ விலைவாசியை கட்டுப்பாட்டில் இருக்கணும்னா முதல் போட்டு பண்ணுறவன் கடன் வாங்கியும் பண்ணுறான், அவனுக்கு கடனுக்கான வட்டியை குறைச்சோம்னா அவன் விலையை குறைக்க முடியும், மக்கள் இன்னும் கூடுதலாக வாங்குவாங்க. அதுக்காக இப்போ இன்ஃப்ளேஷன் குறைஞ்சி உலக வியாபாரம் குறையிறதுனால ரிசர்வ் வங்கி தைரியமாக அந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஓகே சார், அது பணவீக்கம் கட்டுப்பாட்டில் இருக்கிற காரணத்தினால தான் இந்த வட்டி விகிதத்தை குறைக்கிறாங்களா, இல்லை வேறு ஏதாச்சும் காரணங்களும் இதுக்குள்ளே இருக்கா சார்? ரெண்டும். இப்போ பணவீக்கம் குறையலைன்னா கூட இந்திய பொருளாதாரம் வந்து ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு அப்படின்னா இவங்க குறைப்பாங்க. வட்டிலாம் நிறைய இருந்தால் நிறைய பேர் செலவழிக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட்டு மானிட்ரி டூல் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, ஃபிஸ்கல் டூல்னு ஒன்று சொல்லுவாங்க. மானிட்ரி டூலுங்கிறது பணத்தினுடைய காஸ்ட்டை குறைக்கிறதன் மூலமாக செலவழிப்பை அதிகரிக்கலாம்ங்கிறது எக்கனாமிக்ஸு. அதனால் இவங்க வந்து இப்போது இதை பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து வெளிநாட்டில் இருந்து ஏற்றுமதி குறையிற ஆபத்து இருக்கிறதும் ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுனால தான் ஜம்போ கட்டெலாம் வருது இப்போது.
அது மாதிரி இப்போ வீட்டுக்கடனுக்கு இஎம்ஐ கட்டுறவங்க இப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சு அவங்களுக்கு வந்து பெரிய லாபம் பார்க்கலாம் சார்? இப்போதைக்கு வந்து அவங்க இந்த இஎம்ஐயினுடைய தொகையை இன்க்ரீஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். இது குறையுதுங்கிறதுனால இப்போ நான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நான் செலவழிச்சிட்ருக்கேன். இந்த 3100 நான் சொன்ன உதாரணத்தில் குறையிறதுனால அது இப்போ கடலில் கரைச்ச பெருங்காயம் மாதிரி போயிடும். இது ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு இருக்கும். இந்த குறைப்பு இருக்கலாம். அப்புறம் திருப்பி ஏறிடலாம். இந்த இப்போ ஒரு 10 மாதத்துக்கு இருக்குன்னா 10 3000 30,000 ரூபா. இந்த 30,000 ரூபா இவர் கூட செலவழிக்க போகிறார், அவ்வளோதான். இவருக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரியாது. ஆனால் இந்த 30,000 ரூபாய் அவர் திருப்பி கட்டிட்டாருன்னா அவர் அசலை குறைச்சிக்கிறாரு, அதன் மூலமாக தொடர்ந்து வரக்கூடிய வட்டியும் குறைச்சிக்கிறாரு. அதனால் இஎம்ஐ ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை வந்து குறைச்சிக்கிட்டால் இஎம்ஐ தொகை அதிகமாகிடும். இதே தொகையை கட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் கட்ட வேண்டிய ஆண்டுகள் குறைஞ்சிரும். அதை குறைச்சிக்கலாம். இது வந்து அடிக்கடி இது மாதிரி மாற்றி மாற்றி பண்ணால் பேங்க் ஒத்துப்பாங்களா? அதில் சிரமங்கள் இருக்கலாம். பட் இது லாங் டேர்ம்லன்னு பார்த்தீங்கன்னா 1% நல்லது தானே. முதலெல்லாம் 0.25% குறைப்பாங்க, அப்புறம் குறைக்கவே மாட்டாங்க. இப்போதைக்கு ரிசர்வ் வங்கி நியூட்ரல்னு சொல்லியிருக்காங்க ஸ்டாண்டு. இன்னும் ஃபர்தராக உடனடியாக குறைப்பாங்களான்னு தெரில. ஆனால் இப்போ குறைச்சிருக்கிற வேகத்தை பார்த்தா உடனடியாக ஏற்ற மாட்டாங்க. அதனால் இந்த கிடைக்கிற பெனிஃபிட் தான். இந்த பெனிஃபிட்டை இப்போயே சாப்பிட வேணாம். நம்ம எதிர்பார்க்காத பெனிஃபிட் இது. வந்ததை திருப்பி அந்த கடன்குள்ளரே தூக்கி போட்டு கடனை குறைச்சிக்கலான்னு ஒரு யோசனை. வட்டி விகிதத்தை குறைச்சதுனால புதுசாக வீடு வாங்குறவங்களுக்கு வந்து வாங்கலாமா? இது சரியான நேரம் தானே சார்? நல்ல நேரம். நீ எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து இதுதான் சரியான நேரமானா வீடு எப்பயுமே வாங்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரு யோசனை. நான் இப்போ கூட ஒரு இடத்துக்கு போயிருந்தபோது ஒரு பெரிய மனிதரை பற்றி என் கூட வந்தவர் சொன்னார். அவர் ரொம்ப பெரிய மனிதர், உங்களில் பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அவரை. அவர் வந்து நிகழ்ச்சிகள் நடத்தி அவருக்கு வர்ற வருமானத்தில் வாழறாருன்னு சொன்னாங்க. ஆனால் அவர் நிகழ்ச்சி நடத்திக்கிட்டே இருக்கணும் போட்டிருக்கு வயசானா கூட. ஏன்னா அவர் வீடு வாடகை வீடுங்கிறாங்க. ஏங்க இவ்வளோ சம்பாரிச்சார், வாடகை வீட்டில் தான் இருக்காருன்னா, ஆமாங்க அவர் அப்போ நினச்சார் வீடு கட்டுறதை விட அந்த பணத்தை பேங்க்கில் போட்டு வட்டியில் நம்ம வாடகை கொடுத்துலான்னு நினச்சாரு. அவருக்கு எவ்வளோ வட்டி வருதுன்னு கேட்டேன். 25,000ன்னாரு. எவ்வளோ வாடகைன்னா? இப்போ 35,000 ரூபா வாடகைக்கு இருக்கிறாரு. வீட்டுக்காரர் கூட்டுறன்றாரு. ஒன்று அவர் சின்ன வீட்டுக்கு போகணும், இல்லைன்னா நகர்லேருந்து நவுந்து வெளியில் போகணும், இல்லைன்னா கூடுதலாக சம்பாதிக்கணுன்னாரு. இது 3ம் தேவை அந்த வயசில். கூடுதலாக சம்பாதிக்கணும், கூட உழைக்கணும், சின்ன வீட்டுக்கு போய் வசதியை குறைச்சிக்கணும், அல்லது நகர்லேருந்து வெளியில் போய் வசதியை குறைச்சிக்கணும். இப்போ அவர் நினச்சி என்ன பண்ணோம்? அவர் வீடு அப்போயே வாங்கியிருந்தாருன்னா வீடு விலை ஏறி இருக்கும். வாடகை மாறி இருக்கவே வாடகையே கிடையாது. அந்த பணம் வந்து இந்த வட்டி விகிதம் மாறுறது போகிறது வர்றது நடுவில் எவ்வளோ மாறி இருக்குல்ல. அதனால் வீடு வாங்குறதுக்கு இது இன்னும் நல்ல நேரம். எப்போயுமே நல்ல நேரம் தான், இது இன்னும் நல்ல நேரம்னு சொல்லலாம். ஏன்னா இப்போது இஎம்ஐ கம்மியாக இருக்குது. இந்த ரேட்டில் ஃபிக்ஸட் ரேட்டில் கொடுத்தானா சந்தோஷமாக எடுத்துக்கலாம். இந்த ரேட்டில் தரமாட்டாங்க பேங்க்கு. ஃப்ளோட்டிங் தான் வைப்பாங்க. இந்த ஃப்ளோட்டிங் 1 year 1.5 yearsக்கு இருந்தால் கூட அந்த ஒரு அட்வான்டேஜ் தான். இந்த பலூனிங் இஎம்ஐன்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் கூடுதல் இஎம்ஐ கட்டிட்டு போக குறைச்சிக்கலாம். இப்போ நீங்கள் வாங்கக்கூடிய தொகைக்கு கூடுதல் இஎம்ஐ நீங்கள் உங்கள் சக்திக்கு மீறி கொஞ்சம் பண்ணிக்கலாம். வட்டி விகிதம் அதிகரிக்கிற போது எப்படி இஎம்ஐ வந்து நம்ம நம்பர் ஆஃப் இஎம்ஐயை குறைச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம இப்போ பார்த்தோமோ உபரி கிடைக்கிற போது வட்டி விகிதம் அதிகமாகிட்டால் நம்பர் ஆஃப் இஎம்ஐ அதிகப்படுத்திக்கலாம். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தள்ளி கட்டுற மாதிரி முடிச்சுக்கலாம். அப்படி பண்ணிக்கலாம். ஆனால் வீடு வாங்கலாம் தான் நினைக்கிறேன். மாதிரி பேங்க்கில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சுருப்பாங்க சார். அவங்களுக்கு இப்போ என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்? அவங்க அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்னெல்லாம் சார் செய்யலாம்? ஸோ வட்டிங்கிறது வட்டி தான். இது வந்து வட்டி விகிதத்தை குறைச்சாங்கன்னா அவங்க கடனுக்கு குறைக்கிற மாதிரி கொடுக்குறதுக்கும் குறைப்பாங்க. ஆனால் இந்த டெபாசிட்டாருக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ நீங்கள் 1 வருஷத்துக்கு போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 1 வருஷம் முடியறதுக்கு என்ன 6 மாதம் இருக்குன்னா 6 மாதம் நடுவில் அவங்க குறைக்க முடியாது. நீங்கள் 5 வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணியிருந்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு போட்டிருக்கிற டெபாசிட்டுக்கு அவங்க என்ன தொகையை ஒத்துக்கிட்டாங்களோ அதை 5 வருஷத்துக்கு அவங்க கொடுத்து தான் ஆகணும். நடுவில் குறைக்க முடியாது. அதனால் வட்டி விகிதம் அதிகமாக இருக்கிற நேரங்களில் நாம் எப்பயுமே கூடுதல் காலகட்டத்துக்கு அது எப்படியும் அப்படி தான் போட போகிறோம், அதை ரினியூ பண்ணிகிட்டே இருக்க போகிறோன்னா கூடுதல் காலத்துக்கு போட்டுடலாம். நமக்கு வந்து வட்டி விகிதம் வந்து குறைவாக இருக்கிற நேரங்களில் டெபாசிட் போடுற போது திரும்ப அதிகரிச்சிரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால், இப்போ இல்லை, இப்போ நியூட்ரலாக இருக்கும். இப்போ வந்து பணவீக்கத்தை பொறுத்து தான் அடுத்த முறை ரிசர்வ் வங்கி குறைப்பாங்களா கூட்டுவாங்களாங்கிறது தெரியும். இப்போ வந்து அவங்க ஒரு 10 அடி லெஃப்ட் நடந்து வந்துட்டாங்க, சென்டருக்கு வந்துட்டாங்களா, அங்கேருந்து ரைட்டுக்கு போவாங்களா, திருப்பி இங்கேயே நிற்பாங்களா, இல்லை இன்னும் லெஃப்ட்டு போவாங்களான்னு சொல்ல முடியல. இப்போ நியூட்ரலில் இருக்காங்க இப்போ ரிசர்வ் வங்கி. பணவீக்கம் இன்னும் குறைஞ்சதுன்னா அவங்க இன்னும் கூட கொஞ்சம் குறைக்கலாம், ஸ்கோப் இருக்குது. குறைச்சா நாட்டுக்கு நல்லது தானே. இப்போ நம்ம போன முழு ஆண்டும் 6.5% இந்தியா வளர்ந்துருக்கு ஜிடிபி. கடைசி குவார்ட்டர் மட்டும், அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஆஃப் 2025
ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னா அது லாஸ்ட் குவார்ட்டரு, அதில் மட்டும் நம்ம வந்து 7.4% வளர்ந்துருக்கு. அப்போது இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு இது உதவியாக இருக்குங்கிற போது இது ரிசர்வ் வங்கி இன்னும் கொஞ்சம் குறைச்சாலும் குறைப்பாங்க. இந்த மாதிரி சமயங்களில் ஒரு ஷார்ட் டேர்முக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட்டுக்கு டெபாசிட் பண்ணிக்கலாம். ரொம்ப லாங் டேர்ம் இப்போ கம்மி ரேட்டில் கமிட் பண்ணிக்க வேண்டாம். ஸோ அது ரிசர்வ் வங்கி என்ன செய்யுங்கிற யூகத்தின் அடிப்படையில் நம்ம எஃப்டி போடுற போது பண்ணலாம். எஃப்டிக்கு வட்டி குறைய தான் செய்யும். ஆனால் அது புதுசாக போடுற எஃப்டிக்கு தான் ஏற்கனவே போட்டிருக்க எஃப்டிக்கு என்ன டேர்முக்கு என்ன ரேட்டுக்கு ஒத்துக்கிட்டாங்களோ அது கொடுப்பாங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.